பொரி உப்புமாவுக்கு 200 கிராமோட ஒரு பேக்கெட் பொரி அது. அதை வந்து நம்ம பாத்திரத்தில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப நேரம் தண்ணியில் ஊறிடக்கூடாது. இப்போ நம்ம கழுவுறது எதுக்கு அப்படின்னா, அது அந்த மண்ணெல்லாம் அடியில் போயிடும். அதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம ஒரு இதில் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு அந்த அந்த டைமில் நம்ம வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணது நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி சட்டி சூடானதுமே நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ சமையலுக்கு அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்புமா பண்ணலாம். யூஸ்வலாக நம்ம உப்புமா பண்ணுற மாதிரி தான், ஆனால் இதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும் இது. இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். இது இந்த சரஸ்வதி பூஜை டைம்லலாம் பொரி நிறையா இருக்கும் வீட்டில். அப்படி ஒரு தடவை எனக்கு வந்து ஐடியாவில் தான் இது பண்ணுறது. இப்போ வந்து இதை பொரி கழுவி நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். இதை எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுவிட்டோம். கடுகு வெடிக்கிற டைமில் இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ டேஸ்ட் பிடிக்குமோ அதுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கலாம். சிலருக்கு கடலைப்பருப்பு ரொம்ப போட்டால் பிடிக்காது, உளுத்தம்பருப்பு பிடிக்கும். அப்போ ஒவ்வொருத்தரோட தேவைக்கு ஏற்ப மாதிரி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். அது நல்லா செவந்து வரும்போது வெங்காயம் கட் பண்ணி வச்சதும் பச்சை மிளகா, கறிவேப்பிலை எல்லாமே சேர்த்துக்கலாம். சமையல் பண்ணும்போது எப்போவுமே நம்ம எத்தனை பேருக்கு பண்ணுறோம், எந்த அளவுக்கு பண்ணுறோமோ, காரம் ரொம்ப பிடிக்குமோ பிடிக்காதோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவட்டும், நம்ம வரமிளகாவட்டும் எதுவுமே எல்லாமே அந்த அளவுக்கு தகுந்தபடி நம்ம எடுத்துக்கணும். மெயினாக நமக்கு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சாவே நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். காரம், புளி இந்த மாதிரிலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகா போட்டாச்சு. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு வெடித்ததுமே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாவும் கட் பண்ணி கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சமாக வதக்கியாச்சு. பொரி வந்து நம்ம கழுவுனதுனால இப்போ அதில் அவ்வளோவா உப்பு இருக்காது. அப்போ நம்ம அந்த எடுத்த பொரிக்கு அளவாக உப்பு சேர்த்துக்கலாம். இது குழந்தைங்களுக்கெல்லாம் ஈவினிங் ஸ்நாக் மாதிரி ஸ்கூல்லேருந்து வரும்போது செஞ்சு கொடுக்கலாம். இல்லைன்னா ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ் நம்ம இது பண்ணும்போது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லை, இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு அது மூலமாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடவும் பிடிக்கும் அவங்களுக்கு. கலர்ஃபுல்லாகவும் இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாலாம் வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப வதங்க வேண்டாம். ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனதுக்கப்புறம் வெங்காயம் இந்த பொரியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பொரி தண்ணியில் போட்டு கழுகுனதுமே நம்ம வடிகட்டி வச்சிடணும். அது தண்ணியில் ரொம்ப நேரம் போட்டு வச்சாலும் ரொம்ப நமத்து போயிடும். அது யூஸ்வலாகவே பொரி வந்து இப்போது 200 கிராம் நான் எடுத்தாலும் அதை தண்ணியில் போட்டு எடுக்கும்போது அதோடய குவான்டிட்டி கம்மியாகும், அளவு வந்து கம்மியாகும். அப்போ நம்ம எத்தனை பேருக்கு பண்ணுறோங்கிறது அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம பொரி எடுத்துக்கணும். அது வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் குவான்டிட்டி கூட ஆகும். இருந்தாலும் தண்ணியில் போட்டால் அளவு குறையுங்கிற ஞாபகம் வச்சுக்கணும் எப்போவுமே. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கேப்சிகம், கேரட்டு எல்லாம் திருவி வச்சுருக்கு, அதை வந்து இதில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். அது ரொம்ப நேரம் வைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். அதாவது ரொம்ப சாஃப்டாகிடக்கூடாது. அதனால தான் பொரி போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து கேரட் திருவினது, கேப்சிகமும் திருவினது. இது அப்போ எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். இது பொரி சீக்கிரம் குக் ஆகிறது. அதே மாதிரி இந்த வெஜிடபிள்ஸும் ரொம்ப குக் ஆக வேண்டாங்கிறதுனால தான் பொரி கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா இந்த வெஜிடபிள்ஸ் போடுறோம். ஏன்னா அது வேறு கிரேட் பண்ணதுனால சீக்கிரமாக இதாகிடும். ஒரு ஆஃப் குக் ஆனாவே போகிறோம், கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஆனதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை போட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலையும் லாஸ்ட்டில் போட்டுட்டு வேணால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி கொடுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். அது ஒவ்வொருத்தரோட விருப்பத்துக்கு பொறுத்து இருக்குது. இது தேங்காய் எண்ணெய் பிடிக்கிறவங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஃபைனலாக ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நல்ல கலர்ஃபுல் பொரி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இதை பார்த்துட்டு இதே மாதிரி பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இனி இப்போது சரஸ்வதி பூஜை டைம்லலாம் பொரி நிறையா கிடைச்சாலும் நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு உப்புமா பண்ணலாங்கிறது என்னோடய வீடியோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அப்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நானும் இன்றைக்கி ஒரு கெஸ்ட்டு வர்றதுனால தான் இது பண்ணேன் நான். அப்போ நல்ல டேஸ்ட் இருக்குது. சர்விங் இதில் மாற்றியாச்சு. பார்த்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.